பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகுமா. அருமையான தெய்வ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளைகளிலே நாம் குறைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் மனம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை இல்லாத காரியங்களை பார்த்து, ஐயோ எனக்கு திருமணமாக, எனக்கு ஒரு பிள்ளை பேர் இல்லை, எனக்கு பணம் இல்லை கையில், எனக்கு அனுபவிப்பதற்கு எந்த ஒரு காரியமுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை நம்மை நாமே நொந்து கொண்டு ஒரு வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கலாம். இது நிமித்தமாய் மற்றவங்களையும் என்ன பண்ணுவோம், நோக பண்ணி கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு காரியம், நிறைவானது வரும் பொழுது, அந்த நிறைவானது என்ன? நிறைவான இயேசு, நிறைவான பரிசுத்த ஆவியானவர். ஒருவேளை நம்முடைய ஜென்ம சுபாவங்களிலே நமக்கு குறைகள் இருக்கலாம். அநேகம் ரொம்ப கோபம் வரும், எரிச்சல் வரும், நமக்குள்ளார ஒரு 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 பொறாமை இருக்கும், நம்மளுக்கே தெரியாது நம்ம எப்படி இருக்கிறோன்ட்டுன்னு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது, இயேசு நம்மை ஆளுகை செய்யும் பொழுது, அந்த சுபாவங்களெல்லாம் மாற்றப்பட்டு இயேசுவை போல நாம் மாற ஆரம்பித்து விடுவோம் ஒரு நாளும். அது மாத்திரம் இல்லை, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது குறைவான எந்த ஒரு, அது மெட்டீரியல் பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், வேர்ல்ட்லி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த குறைவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு இந்த நிறைவான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் திட்டவட்டமாய் சொல்கிறார். So may God bless you with this prophetic word today. Amen.